அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 43. அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர் மேக்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த மேக்ஸ் கிளாஸுக்கு ஒரு பையன் லேட் ஆகுறான். அவன் எவ்வளோ வேகமா ஓடி வந்தான் கிளாஸ் போயிடுமேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவன் வர்றதுக்குள்ள மேக்ஸ் ப்ரொஃபசர் நடத்தி முடிச்சு போயிட்டார். பிளாக் போர்ட்ல பார்த்தா 2 சம் இருந்தது. கொஸ்டின் எழுதி போட்டிருந்தார். உடனே சரி ப்ரொஃபசர் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பார் போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நினைச்சுக்கிட்டு இந்த 2 சமையும் நோட்ல எழுதிட்டு அவர் போயிட்டார். யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு ரொம்ப குழப்பம். சரி நம்மளே லைப்ரரிக்கு போய் படிச்சு பார்ப்போம்னு சொல்லி ஒரு நூலகம் போய் அங்க நிறைய கணித வல்லுநர்கள் எழுதின புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சு யோசிச்சு இவர் அந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கு விடை எழுதிடுறார். 2 நாள் கழிச்சு அந்த மேக்ஸ் ப்ரொஃபசர் கிளாஸ் நடத்திட்டு அவர் வெளியில போயிடுறாரு. அப்ப இந்த பையன் கை தூக்கி சார் நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்துறான். உடனே அவரு நான் எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கலையே அப்படின்னு அந்த மேக்ஸ் ப்ரொஃபசர் சொன்னார். இல்ல சார் நீங்க 2 நாள் முன்னாடி 2 சம் எழுதி போட்டிருந்தீங்க. அதுல ஒரு சமுக்கு மட்டும்தான் என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருந்த அந்த தாளை ஆசிரியர்கிட்ட காமிக்கிறான். அந்த பேராசிரியர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. நான் இந்த 2 சம் ஹோம்ஒர்க்குக்காக கொடுக்கல, கணித வல்லுநர்களால கூட கண்டுபிடிக்க முடியாத 2 கணக்கு அப்படின்னு உதாரணமாக தான் நான் அந்த 2 கணக்கையும் நான் எழுதி போட்டேன். அதுக்கு நீ விடை கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இன்ன வரைக்குமே கொலம்பியா யூனிவர்சிட்டியில இவர் கண்டுபிடிச்ச அந்த சம்முக்கான ஆன்சர் 4 பேப்பர் அதை கொலம்பியா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த பேராசிரியர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. உடனே நீ இது எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பையன் சொல்றான், நீங்க 2 நாள் முன்னாடி கிளாஸ் நடத்தின அன்னைக்கு நான் கிளாஸுக்கு லேட்டா வந்தேன். நான் வர்றதுக்குள்ள நீங்க கிளாஸ் முடிச்சு போயிட்டீங்க. பிளாக் போர்ட்ல இருந்த 2 சம பார்த்துட்டு அது ஹோம்ஒர்க்குன்னு நினைச்சு நானா என்ன பண்ணேன்னா லைப்ரரி போய் படிச்சு யோசிச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அவர் சந்தோஷத்துல இந்த மாணவனை கட்டி தழுவி யூ ஆர் அமேசிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் வேறு யாரும் கிடையாது, ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிங், a great mathematician. இவரதான் father of linear programming அப்படின்னு சொல்லுவாங்க. He became the first person to formulate linear programming models and investigate their mathematical properties. அதுதான் இவர் father of linear programming. இவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட மாணவர்கள்ட்ட உரையாடின போது இவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் தான் நம்மை முன்னேற்றும் படிக்கற்களாக அமைகின்றன அப்படின்னு. விடை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த கணித பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் இவரோட காதுகளுக்குள்ளயும் விழுந்திருந்துச்சுன்னா இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னே போயிருக்கும். அது என்னோட காதுகள்ல விழுகாததுனாலதான் நான் இன்னைக்கு இந்த 2 கணக்குகளுக்கான விடையை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த 2 கணக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவர் கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி இவர் வகுப்புக்கு லேட்டா வந்ததுனால இவரோட அந்த குற்ற உணர்ச்சி தான் இவரை தன்னிச்சையாக போராட வைத்தது. அந்த போராட்டம் தான் பல சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு காண வைத்தது. இது கணித விடைக்கு மட்டுமான பதில் இல்ல, அனைத்து பிரச்சனைகளுக்குமான பதில் அப்படின்னு ஜார்ஜ் சொல்றார். அதனால என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல நீங்கள் காதுகளை மூடிக்கொள்வதும் நல்லதுதான். மற்றவர்களோட முன்னால முடியாது, யாராலையுமே இது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான். மற்றவர்களோட எண்ணங்களையும் முடிவுகளையும் நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா மறு சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். லெட்ஸ் கிரியேட், நம்மளா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நீங்க உருவாக்கி உங்களோட முழு உழைப்பையும் போட்டீங்க அப்படின்னா உலகத்துல விடை காண முடியாத எல்லா வினாக்களுக்கும் கூட உங்களால விடை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாணவர்கள் இருந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்காரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் விஞ்ஞானியாகி போவதும் அஞ்ஞானியாகி போவதும் அவங்கவுங்களோட கையில தான் இருக்கு. அவர் ஃபியூச்சர் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அன்னைக்கு கிளாஸுக்கு லேட்டா வந்துட்டோம் சரி அப்படின்ட்டு அவர் சும்மா போயிருந்தாரு அப்படின்னா நமக்கு ஒரு கிரேட் மேத்தமேட்டிஷியன் கிடைச்சிருக்க மாட்டார். ஆனா அவர் அப்படி இல்லாம தான் செஞ்ச தவற திருத்தணுங்கிறதுக்காகவும் தான் தவற விட்ட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் அந்த 2 கணக்குகளுக்கும் கடுமையா முயற்சி எடுத்து அவர் பண்ணியிருக்கார். மற்ற மாணவர்கள்லாம் கணித வல்லுநர்களாலே கண்டுபிடிக்க முடியல, நம்மளா கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி அதற்கான சிறு முயற்சி கூட எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இவருக்கு அந்த விஷயம் தெரியாததுனால இவர் ரொம்ப முயற்சி எடுத்து அந்த கணக்குகளுக்கான விடையை கண்டுபிடிச்சார். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சூப்பர் அப்படின்னு ஒரு ஸ்மைலி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.